வணக்கம், வெல்கம் டு ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா டான்ஸ்ல இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு நான் 2023 எப்படிலாம் வந்து எஸ்எஸ்சி வந்து டான்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலேஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்பைலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த ஏரியால தான் கொஸ்டின்ஸ் வருது, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணா டெஃபினட்டா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, சத்ரியா டான்ஸ் ஃபார்ம் இஸ் ஃபேமஸ் இன் விச் ஆஃப் தி ஸ்டேட் இருக்குல்ல. அந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எஸ்எஸ்சி வந்து என்னன்னா டான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கிளாசிக்கல் டான்ஸை கம்ப்ளீட்டா வந்து என்ன கவர் பண்ணிருங்க, ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபோக் டான்ஸ், இதையும் நீங்க ப்ரிப்பரேஷன் இருக்கணும். தேர்ட் வந்து என்னன்னா மியூசிக் ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஏன்னா சில டான்ஸ்ல வந்து சில மியூசிக் வந்து ஆட் ஆகும், அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல், ஏன்னா சம்டைம்ஸ் சில ஃபெஸ்டிவல்ல வந்து சில டான்ஸ் வந்து அதே ஆட் பண்ணுவாங்க. அதனால இந்த 4 ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க டான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏன் சொல்றேன்னா, நீங்க ஸ்டார்டிங் பேசிக்கா வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க எஸ்எஸ்சி இதுதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த 4மே வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சத்ரியா டான்ஸ். இது ஃபேமஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளாசிக்கல் டான்ஸ், அதாவது நம்ம இந்தியால வந்து 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கும். சங்கீத் நாடக் அகாடமி வந்து 8 டான்ஸை வந்து என்னன்னா ரெகனைஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த டான்ஸ்க்கான லிஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். சத்ரியா வந்து என்னன்னா அசாமோடது, மணிப்பூரி வந்து என்ன அப்படின்னா மணிப்பூர்ல வரும், கதக் டான்ஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல வரும், ஒடிசி வந்து என்ன ஒடிஷால வரும். அது பேர்லயே இருக்கு, மணிப்பூரியும் ஒடிசியும் வந்து உங்களுக்கு மறக்காது, ஏன்னா அது பேர்லயே கண்டுபிடிச்சலாம். குச்சிப்புடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஸோ ஆந்திரால வரும். ரைட்டா? பரதநாட்டியம் நம்ம தமிழ்நாடு ரீஜன்ஸ், மொகினியாட்டம் அண்ட் கதகளி ரெண்டுமே வந்து என்னன்னா கேரளால வரும். ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து சங்கீத் நாடக் அகாடமி வந்து என்ன ரெகனைஸ் பண்றாங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் பாத்தீங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் 9 டான்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் சொல்றாங்க. அது எதோட சேர்த்து அப்படின்னா சாகு அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த சாகு டான்ஸ் எங்க ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால. ஓகேவா? ஒடிஷால ஃபேமஸா இருக்கும், வெஸ்ட் பெங்கால ஃபேமஸா இருக்கும், அதோட சேர்த்து ஜார்க்கண்ட்ல வந்து ஃபேமஸா இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா சாகுவ வந்து செமி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வரைக்கும். சரிங்களா? சரி, இதுலயுமே அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பரதநாட்டியம் வந்து எந்தெந்த ஸ்டேட், கதகளி, மோகினியாட்டம், ஒடிசி எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து இந்த 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த டான்ஸா வந்து சத்திரியா. அந்த சத்திரியா வந்து என்னன்னா அசாமோட டான்ஸ் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இந்தியன் டெக்னிக் சச்சஸ் வந்துன்னா ராசா பவா இஸ் இன் கிளாசிக்கல் டான்ஸ் ஹேவ் தியர் ஆரிஜின் வந்து என்னன்னா பாரத் முனியோட நாட்டிய சாஸ்திரவான்னு கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, பரதநாட்டியம் ஹேஸ் ஆரிஜின் இன் ஒடிஷா. நம்ம ஆல்ரெடியே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், பரதநாட்டியம் வந்து நம்ம தமிழ்நாடு, அதனால என்ன சொல்லலாம், இது தமிழ்நாடுனால இது இன்கரெக்ட் ஆயிரும். சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன இன்கரெக்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் ஆல்மோஸ்ட் வந்து கொண்டு வந்துடலாம். இப்ப என்ன சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஒன்லி 1 மட்டும் தான் வந்து என்ன கரெக்டா இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா இந்தியன் டெக்னிக்ஸ் வச்ச ராசா பவா ரெண்டுமே வந்து என்னன்னா பாரத் முனி நாட்டிய சாஸ்திரால தான் ஆரிஜின் ஆயிருக்கும். அதுக்கு எப்படின்னா இங்க பாருங்களேன். அஸ் பர் நாட்டிய சாஸ்திரா படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two basic aspect வந்து இந்தியனோட கிளாசிக்கல் டான்ஸ். அதுல ஒண்ணு வந்துன்னா லாஸ்யான்னு சொல்லுவாங்க. லாஸ்யானா என்னங்கிறது கிரேஸ், பவா, ராசா, அதே வந்து அபிநயா. இதெல்லாம் வந்து தமிழ்லையும் கொடுத்துனா அருள், பாவம், ரசம் அந்த அபிநயம், இது எல்லாத்தையும் குறிக்கும். இது எதை சிம்பாலிக் பண்ணும் அப்படின்னா ஃபெமைன் ஃபீச்சர் வந்து என்னன்னா அந்த டான்ஸ் ஃபார்ம்ல வந்து கொடுக்கும். சரிங்களா? தாண்டவா வந்து என்ன சிம்பாலிக் ஆஃப் மேல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஹாஸ் வந்து மோர் எம்பசைஸ் ஆன் வந்து ரிதம் அண்ட் மூமெண்ட். இது ரெண்டுமே நாத்துல வச்சோம். அப்ப லாஸ்டியானா என்ன தெரிஞ்சுக்கணும், தாண்டவான என்ன தெரிஞ்சிருக்கும், அது எது சொல்லுதுன்னா நாட்டிய சாஸ்திரம். அப்ப நாட்டிய சாஸ்திரா தான் ஆர்ஜினம் பேசுது. அப்ப நாட்டிய சாஸ்திராவை யாரோட இதுனா பாரத் முனி. இவர் தான் வந்து இந்த நாட்டிய சாஸ்திராவை வந்து என்ன எழுதிருப்பாரு. சரிங்களா? அதனால இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னா பாரத் முனியோட நாட்டிய சாஸ்திரா தான் வந்து இந்த ராசா பவா வந்து கிளாசிக்கல் டான்ஸை வந்து டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணி சொல்லுது. பரதநாட்டியம் தமிழ்நாடு, அதனால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் இதுல கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். கொஸ்டின் நம்பர் 3, வென் வாஸ் பரதநாட்டியம் பேன் பை வந்துன்னா பிரிட்டிஷ் கலோனியல் கவர்மெண்ட். இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேருக்கு உள்ள ஒரு டவுட் என்னன்னா, ஸ்டெனோகிராஃபர்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் நான் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து சிஏபிஎஃப் எஸ்ஐயோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் டவுட் இல்ல. நான் அது சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க டான்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து இது ஒரு ஸ்டாட்டிக் கான்செப்ட். அதாவது ஒரு வாட்டி நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரி கொஸ்டின்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப நீங்க 2023 நான் மேஜர் எக்ஸாம் எல்லா கவர்மெண்ட் ஸ்டெனோகிராஃபர், எம்டிஎஸ், சிபிஓ, அதே மாதிரி வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாத்துலயுமே வந்து டான்ஸ்ல எப்படி கேட்டிருக்கான்னு ஆர்கனைஸ்டா வந்து இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை கொடுக்குறது மூலம் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா,
டான்ஸ் ரிலேட்டடா எஸ்எஸ்ல என்ன கேட்டாலும் உங்களுக்கு எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டா தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்க அப்கமிங் இயர் எழுதுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ்டா கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்திரம். எப்ப பரதநாட்டியம் வந்து பேன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1910 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்கோம். பட் லேட்டர் வந்து இந்தியன் கம்யூனிட்டி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த பேனை வந்து நீங்க எடுக்கணும். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெம்பிள்குள்ள மட்டும் பரதநாட்டியம் ஆடக்கூடாது, அவுட் சைடும் வந்து இது பண்ணு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே சும்மா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பரதநாட்டியம் வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இப்ப அடிஷனலா ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். வென் டிட் வந்துன்னா சாதிராட்டம் பிகம் வந்து பரதநாட்டியம். அப்ப ஞாபகத்துல வச்சுக்கங்க. பரதநாட்டியம் வந்து ஒரிஜினல் நேம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த நேம் வந்து சாதிராட்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து என்ன நம்ம ஒரு கொஸ்டினை பாக்குற மாதிரி லேர்ன் பண்ணிக்கிற வேண்டியது இதுதான் சரிங்களா. இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 1910 வந்து என்னன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். கொஸ்டின் நம்பர் 4, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு கேட்டிருக்காங்களே. இது என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க கிளாசிக்கல் டான்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அடுத்து வந்து ஃபோக் டான்ஸ். இப்ப மகாராஷ்டிரால ஃபேமஸா இருக்கிற ஃபோக் டான்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின் என்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இப்ப மகாராஷ்டிரால இருக்க நான் ஃபேமஸான ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் ஒரு இதுல கொடுத்துட்டேன் சரிங்களா. முதல் வந்து என்ன, தங்கிரி காஜா ஓகேவா. அடுத்து வந்து கோலி டான்ஸ், அதே மாதிரி வந்து என்ன போவடாஸ் டான்ஸ், லாவணி டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸானது, நிறைய வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி பாவ்ரி நாச்சு, தண்டி டான்ஸ், இது எல்லாமே மகாராஷ்டிரால ஃபோக் டான்ஸ். இந்த இமேஜ் வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்து பேரலா வந்து என்ன, இப்ப பஞ்சாபோட ஃபோக் டான்ஸ் இங்க கொடுத்தேன். பாங்க்ரா வந்து என்னன்னா பஞ்சாபோட வந்து என்ன ஃபோக் டான்ஸ், இந்த கையை தூக்கிட்டு ஆடுவாங்களா அதுதான் வந்து நம்ம பாங்க்ரா. கூமூர் வந்துன்னா ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸ். இதை நான் எப்படி கூமர் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க பத்மாவத் மூவி பார்த்துருந்தா தெரியல, அந்த பத்மாவத் மூவில ஒரு சாங்கே வந்து என்ன வரும் சரிங்களா. அந்த சாங்ல பாத்தீங்க அப்படின்னா கூமர் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்ப என்ன ஞாபகத்துலன்னா கூமர், பத்மாவத், ராஜஸ்தான் அப்படி கனெக்ட் பண்ணிக்கேன் சரிங்களா. இப்ப கர்பா வந்துன்னா குஜராத். நிறைய பேர் வந்து கர்பா பஞ்சாப் நினைச்சு போயிடுவாங்க, கிடையாது. கர்பா வந்துன்னா குஜராத்தோட வந்து ஃபோக் டான்ஸ். எந்த டைம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா நவராத்திரி டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க சரியா. இப்ப கொஸ்டின் வந்து பாருங்களேன். இப்ப கொஸ்டின்ல மகாராஷ்டிராவோட வந்து என்ன ஃபோக் டான்ஸ் கேக்குறாங்க. இப்பதான் சொன்னேன் கூமர் வந்து என்னன்னா ராஜஸ்தான் அப்படின்னு போயிடும் சரிங்களா. அதே மாதிரி பங்க்ரா, இப்பதான் சொல்லியிருந்தேன் பங்க்ரா வந்து என்னன்னா பஞ்சாப் ஒரு ரைட்டா. சோ அதனால இது எலிமினேட் ஆயிரும். கார்பா வந்து என்ன இப்பதான் சொல்லியிருந்தோம் குஜராத்தோடது. அப்ப தங்கரி காஜா இதுதான் வந்து என்னன்னா மகாராஷ்டிராவோட ஃபோக் டான்ஸ். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணலாம், ஈவன் மறக்காது நிறைய சரிங்களா. ஓகே, அடுத்தது போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5, வாட் இஸ் ஒன் ஆக்ட் பிளே ஆஃப் சத்ரிய கால். இதுல ஒன் ஆக்ட் பிளே இருக்குல்ல, இதுக்கு மீனிங் ஒண்ணும் கிடையாது. இப்ப மூவிஸ் எல்லாம் வந்து லாங் ஷாட் எடுக்கிறாங்க, சிங்கிள் ஷாட்ல இந்த சீன்லாம் எடுத்து முடிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சத்ரியா இதுல வந்து ஒரு சிங்கிள் சீன்ல வந்து என்னன்னா இந்த சத்ரியா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுதான் ஒன் ஆக்ட் பிளேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அதுதான் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அங்கியா வந்து என்ன நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப அங்கியா நாட்டை வந்து என்ன நமக்கு தெரியும், சத்ரியா டான்ஸ் வந்து இந்தியனோட கிளாசிக்கல் டான்ஸ், ஃப்ரம் வந்து அஸ்ஸாம்ல ஒரிஜினேட் இருக்கும். இப்ப அந்த அங்கியா நாட் என்ன சொன்னா ஒன் ஆக்ட் பிளே அப்படின்னு சொல்றாங்க. சத்ரிய கால் வந்து அங்கியா நாட். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க சரிங்களா. ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். இப்ப சத்ரியால வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது அடிஷனலா இது வந்து தெரிஞ்சுங்க. அங்கியா நாட் அப்படின்னு ஒரு ஒன் ஆக்ட் பிளே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். கரெக்டான ஆன்சர் அங்கியா நாட் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்களேன். த ஆரிஜின் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் இந்தியா வந்து டேஷ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஏன்னா நாட்டிய சாஸ்திரா, நாட்டிய சாஸ்திரா யாரோடதுன்னா பாரத் முனி வந்து அவர் எழுதுனதுதான் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா நிறைய கிளாசிக்கல் டான்ஸ்க்கு ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாருங்களேன், ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டின் இன்னொரு வாட்டி வந்து ரிப்பீட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பாக்குறதுல ஒரு அட்வான்டேஜஸ் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து நாட்டிய சாஸ்திரம். ஆல்ரெடி நான் சொன்னதை இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்மல் மென்ஷன் ஆஃப் வந்து டான்ஸ் ஃபவுண்ட் இன் பாரத் முனியோட வந்து ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் நாட்டிய சாஸ்திரா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு காமிச்சு சரிங்களா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, இப்ப கண்டெம்பரரி கிளாசிக்கல் டான்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டது 12th செஞ்சுரி டு வந்து 19th செஞ்சுரி டைம்ல தான் பெர்ஃபார்ம் பண்றது. அதுதான் இப்ப நம்ம வந்து என்ன சங்கீத் நாடக அகாடமி வந்து 8 கிளாசிக்கல் டான்ஸா வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க சரியா. சரி, ஓகே. கரெக்டா ஆன்சர் வந்து நாட்டிய சாஸ்திரம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7, ஸோ பூட்டியா டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது அகைன் வந்து டான்ஸ். நான் சொன்னேன் டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல், அடுத்து வந்து ஃபோக், அடுத்து மியூசிக், அடுத்து ஃபெஸ்டிவல். ஸோ இதுல வந்து என்னன்னா பூட்டியா டான்ஸ் அகைன் இது வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் சரிங்களா. இப்ப இதுக்கான ஸ்டேட் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டான்ஸ் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து என்னன்னா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எக்ஸல் சீட்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்க. ஸோ பூட்டியா டான்ஸ் வந்து என்ன எந்த ஸ்டேட் அப்படின்னா சிக்கிமோட வந்து என்னன்னா ஃபேமஸான ஃபோக் டான்ஸ். இப்போ பூட்டியா டான்ஸ் ஃபோக் டான்ஸ் பெர்ஃபார்ம்டு இன் தி ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன சிக்கிம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ளே பண்றது யாரு அப்படின்னா இந்த இதை வந்து
கோட்டியாவோட பீப்புள். ஸோ ட்ரைபல் தான் வந்து கொண்டாடுறாங்க. நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். மோனஸ்ட்ரியில வந்து என்னன்னா இந்த டான்ஸ் ஆடுவாங்க. மோனஸ்ட்ரி மோஸ்ட்லி வந்து புத்திசம், ஜெயினிசம் இந்த இமேஜ்மே ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா. ஊட்டியா அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு எது ஞாபகத்துல வந்துடணும் அப்படின்னா சிக்கிம் வந்து ஞாபகத்துல வந்துடணும். ஃபோக் டான்ஸ் இதெல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க 28 ஸ்டேட் இருக்குல்ல, 28 ஸ்டேட்ல மேஜரா எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்துன்னா ஃபோக் டான்ஸ் இருக்கோ அந்த டான்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்கிம் அப்படின்னு வந்து போட்டுங்க. சிக்கிம்ல என்னென்னலாம் ஃபோக் டான்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்துன்னா ஆந்திரா, அதே மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பண்ணிட்டே வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8. விச் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் கோவா இஸ் ஆல்சோ நோன் அஸ் வந்து வாரியர் டான்ஸ் சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி சிபியூ சிஏபி எஸ்ஐல வந்து 2020 கேட்ட கொஸ்டின் சரிங்களா. இதை 4 ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இதை எலிமினேட் பண்ண முடியும். இப்ப லாவணி வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸ்டெனோகிராஃபர் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து மகாராஷ்டிரா வந்து ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. இதன் மூலம் என்ன சொல்லலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஆர்கனைஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு யூஸ்ஃபுல் வந்து இதுதான் சரிங்களா. உங்களால ஏதாவது ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணது வந்து இன்னொரு இடத்த யூஸ் பண்ணி எலிமினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப அந்த ரிமைனிங் 3 இருக்கு பாத்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் மிச்சத்தை ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பேசிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ரீஜனல் மியூசிக் ஆஃப் இந்தியால லாவணி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, மகாராஷ்டிரா ரிலேட்டடா வரும். பிகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசாம் ரிலேட்டடா வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன டான்ஸ் பாருங்க, ரஃபு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்ப ரஃபூஃப்லாம் வந்துன்னா ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா வரும் சரிங்களா. அதே மாதிரி வேற ஏதாவது டான்ஸ் இருந்துச்சு பாருங்களேன். ஸோ லாவணி ஏதாச்சும் பிகு வந்துன்னா பிகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசாம் ரிலேட்டடா வரும். இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி வந்து ராஃப் வந்துன்னா ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா வரும். அப்ப அதை எலிமினேட் பண்ணிட்டு வந்து கோட் மோட்னி. இதுதான் வந்துன்னா வாரியர் டான்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் வந்து கோவா சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து நம்மளால வந்து என்னன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஏன்னா எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கிற ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆன்சரா இருக்க போகுது சரிங்களா. அப்ப பிகு, ரஃபு, அதே மாதிரி வந்து என்னன்னா லாவணி, இது 3 வேற வேறன்னு தெரிஞ்சுக்கேன். ரஃபு வந்து ஜம்மு காஷ்மீர், லாவணி வந்து மகாராஷ்டிரா, பிகு வந்து அஸ்ஸாமோட இது சரிங்களா ஃபோக் டான்ஸ். சரி, இதுதான் வந்து இது. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்துன்னா செகண்ட் தான் வந்துன்னா கோவாவோட வந்து வாரியர் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆர் த ஃபாலோயிங் டான்சஸ் பேஸ்ட் ஆன் வந்துன்னா ராஸ்லீல தீம் ஆஃப் வந்து ராதா அண்ட் கிருஷ்ணான்னு கேக்குறாங்களே. இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா சில பேர் வந்து என்ன பார்த்தோன்னே ராதா கிருஷ்ணான் இருக்கு, மேபி சவுத் இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு மோகினியாட்டம் இருக்கலாம், ஏன்னா கேரளா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நோவேர் வந்து என்ன ரிலேட்டட் டு மணிப்பூர் போக முடியும். ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து ராதாகிருஷ்ணன் எல்லாம் வழிபடுவாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. இது கரெக்ட் ஆன்சர் வந்து மணிப்பூரி டான்ஸ் தான். நீங்க தெரிஞ்சுக்கணும். மணிப்பூரி டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இது அந்த டான்ஸ் வந்து ப்ராமினன்ஸ் எப்போ வந்திருக்குன்னா வைஸ்னிசம் டைம்ல தான் வந்து மணிப்பூர் ரொம்ப எமர்ஜ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது கிருஷ்ணா தான் வந்து சென்ட்ரல் தீம். ஓகேங்க, அந்த டான்ஸோட ஃபார்ம்ல சென்ட்ரல் தீம் கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணா வந்தாவே வந்து ராதாவோடது வந்து உள்ள வந்துருச்சுங்களா. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த டான்ஸ் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா அதாவது ராஸ்லீலா தீம் ஆஃப் ராதாகிருஷ்ணா பத்தி பேசும் அப்படின்னா மணிப்பூரி டான்ஸ். இது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் பாருங்க. சத்ரியா வாஸ் ரெகனைஸ்ட் இஸ் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பை சங்கீத் நாடக அகாடமி. நம்ம ஸ்டெனோகிராஃபர்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சத்ரியா வந்து எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தான். அது கேட்டிருந்தா நம்மளும் போட்டிருக்கலாம். அவன் கேட்கறது வந்து எப்ப ரெகனைஸ் பண்ணாங்க சங்கீத் நாடக அகாடமி கேட்டுறாங்க. அப்ப சங்கீத் நாடக அகாடமி வந்து நம்மளுக்கு தெரியும் 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. அதே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து 9 டான்ஸ் ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க எந்த இயர்ல வந்து இது வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க பாருங்களா 2000 தான் என்ன அப்படின்னா சங்கீத் நாடக அகாடமி வந்து சத்ரியா டான்ஸை வந்து 2000 ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப உங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப சத்ரியா டான்ஸ் வந்து 2000 ரெகனைஸ் பண்ணிருக்காங்கன்னா மிச்ச 7 டான்ஸ் இருக்குல்ல, அந்த 7 டான்ஸ் எப்ப ரெகனைஸ் பண்ணாலும் ஒண்ணு வந்து நோட் பண்ணுங்க. அதுதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சரிங்களா. 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருந்துச்சு, நான் 8மே கொடுத்துருக்கேன். சத்ரியா இருக்கு, சத்ரியா வந்து அசாம், மணிப்பூரி வந்து என்னன்னா மணிப்பூர், ஒடிஷி வந்து ஒடிசா, கதக் வந்து என்ன உத்தரப்பிரதேஷ், குச்சிப்புடி வந்துன்னா ஆந்திரா, பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி அண்ட் மோகினியாட்டம் வந்து கேரளா. சரி, இது எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. சரி, ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 2000 தான் வந்து என்ன இந்த டான்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின் பாருங்க. இன் 2010ல வந்து கன்சிடரிங் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூ அண்ட் வல்னரபிலிட்டி யுனெஸ்கோ ரெகனைஸ் வந்து முடியேட்டு. ஸோ ஏஜ் ஓல்டு வந்து ரிச்சுவல் டிராமா ஆஃப் டேஷ் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் வந்து ஹியூமனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுனா டைரக்டா வந்து முடியட்டு எது ரிலேட்டடா எந்த ஸ்டேட் ரிலேட்டடா தெரிஞ்சுன்னா அது வந்து ஈஸியா போட்டு போயிடலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த இமேஜ் பாருங்களேன். இதோட இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த முடியேட்டு டான்ஸ் வந்து என்ன ஃபோக் டான்ஸ் சொல்றாங்க.
ட்ராமா ஃப்ரம் எங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்றது பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். டிபிக்ஸ் அ பேட்டில் பட்வீன் வந்து காடஸ் வந்து காளிக்கும் அதே மாதிரி டெமன் வந்து தாரிகா. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற இந்த பேட்டில வந்து என்ன காமிக்கிற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து முடியிட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா. சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து கேரளாவோடது. இது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. சரிங்க. கண்டிப்பா வந்துன்னா அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி டெஃபினட்டா வந்துன்னா உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 12th கொஸ்டின் பாருங்க. ஸோ துள்ளல் டான்ஸ் ஒரிஜினேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். இதுக்குமே வந்துன்னா ஃபோக் டான்ஸ் தான். இப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ஃபோக் டான்ஸ் வந்து நீங்க டயராம் போட்டு வந்து நோட் பண்ணிக்கணும். எதர் நீங்க வந்து என்னன்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங் நோட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்துன்னா நீங்க உங்களோட லேப்டாப் இல்ல போன்ல வச்சிருந்தா அதையும் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்துன்னா அட் எண்ட்ல வந்து உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்ப துள்ள டான்ஸ் ரிலேட்டட் என்ன அப்படின்னா கேரளாவோட இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணுல கொடுத்துருக்கேன். சரிங்களா. இங்க பாருங்க, சாக்கியார் கூத்துன்னு இருக்கு. தொய்யம் தொய்யம் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அதனால இது நான் கொடுத்துருக்கேன். இதையும் வந்து நோட் பண்ணிக்க தொய்யம். அதே மாதிரி இந்த ஒட்டல் துள்ளல் துள்ளல் தான் வந்து அவன் கேட்ட கொஸ்டின். சரிங்க. அப்ப ஒட்டல் துள்ளல் வந்து என்னன்னா கேரளாவோட ஒரு ஃபோக் டான்ஸ். சரிங்களா. அடுத்து அதே மாதிரி வந்து திருவாதிகாரி களி வந்து என்னன்னா காளி, அது வந்து கைக்கொட்டி களி அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாமே ஃபோக் டான்ஸ். அதே மாதிரி திரையாட்டம் இருக்கு, அதே மாதிரி டஃப் மூட் இருக்கு, அதே மாதிரி மார்க்க களி இருக்கு, அதே மாதிரி வந்து என்ன திடம்பு நிருதம் இருக்கு, படையணி இருக்கு. சரி, எல்லாமே வந்து கேரளா ரிலேட்டடா வர வந்து என்னன்னா இதெல்லாம் பேர்லாம் பாருங்க. யாட்டம் களி இப்படி வந்தாவே வந்து என்னன்னா கேரளா ரிலேட்டடா வந்துடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. துள்ளல் அப்படின்னு வந்தேன்னா கேரளாவும் நாத்துல வச்சுக்கோங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அகைன் வந்து கேரளா. இப்ப துள்ளல் டான்ஸுமே வந்து என்னன்னா கேரளா தான். இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து என்ன சோ இந்த முடியேட்டுமே வந்து என்னன்னா கேரளா தான். சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 13. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் ட்ரேசஸ் இட் ஆரிஜின் டு த வந்து ஏன்ஷியன் டான்ஸ் வந்து சதிராட்டம். அகைன் நம்ம ஸ்டெனோகிராஃபில் படிக்கும்போது அந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சதிராட்டம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு வந்து பரதநாட்டியம் அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இது பாத்தீங்களா. ஸ்டெனோகிராஃபில் எங்கேயோ ஒரு வந்து டான்ஸ் ரிலேட்டா படிச்ச கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நீங்க சிஐபிஎஃப்எஸ்ஐ எழுதும் போது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஆர்கனைஸா ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த மாதிரி தான். சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பரதநாட்டியம். நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். சதிராட்டம் இன்ட்டு வந்து பரதநாட்டியம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 14. மைமட்டா இஸ் அ பாப்புலர் வந்து ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். நம்ம இது வரைக்கும் 13 கொஸ்டின் பார்த்திருந்தல, இந்த 13 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். அதாவது அவன் இது வரைக்கும் டான்ஸ் அப்படின்னாவே அவன் கேட்டுறது என்ன கேட்டிருந்தானா, எதிர் வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்டிருந்தானா. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம், கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தோம். அதே மாதிரி ஃபோக் டான்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸுக்கு நிறைய வந்து என்னன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்ப ஃபோக் டான்ஸ்ல நீங்க நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு. சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன ஸ்டேட்னு தெரிஞ்சா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கரெக்டான மைமட்டா டான்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் திருப்பூர்னு சொல்றாங்க. இது யார் வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ணணும், குலையோட கம்யூனிட்டி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபார் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்த திரிபுரி பீப்புள். சரிங்களா. இப்ப அடிஷனல் என்னன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் திருப்புரான்னு பாத்தீங்கன்னா கரிய பூஜா, அதே மாதிரி இந்த பிளக் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கேன். டான்ஸ் ஆஃப் திருப்பூரால வந்து மைமட்டா டான்ஸ், கொரியா டான்ஸ், அதே மாதிரி வந்து கஜோகிரி டான்ஸ், லெபாங் டான்ஸ். லெபாங் டான்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க எஸ்எஸ்சியோடது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நேஷனல் பார்க் வந்து தெரிய தேவையில்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க. கிளவுடர் வந்து என்னன்னா லெபார்ட் நேஷனல் பார்க், அதே மாதிரி வந்து ராஜ்பாரி நேஷனல் பார்க். இந்த ரெண்டு நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன்னும் திருப்பூரா. சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து திருப்பூரா. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சுதான் மட்டும் தான் நீங்க கை வைக்கணும். ஏன்னா நீங்க சிஇபிஎஃப்எஸ்ஐ எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. தெரியல அப்படின்னா கை வச்சுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ்ல போயிடும். அதுதான் தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணலாம், தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது எல்லாமே. சரியா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ பரதநாட்டியம் இஸ் ட்ரெடிஷனலி பெர்ஃபார்ம்டு டு வந்து விச் டைப் ஆஃப் மியூசிக். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டான்ஸ்னு வந்தாவே வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல், அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபோக்கு, அடுத்து மியூசிக். இந்த மியூசிக் தான் நான் சொன்ன ஒன் ஆஃப் இது. சரிங்களா. இந்த மியூசிக் பாருங்களேன். இப்ப பரதநாட்டியம் அப்படின்னு வந்தாவே எப்படி நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம்னா, பரதநாட்டியம் தமிழ்நாடு. சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாவணி வந்து எது ரிலேட்டடா வரும்னா மகாராஷ்டிரா ரிலேட்டடா வரும். ஏன்னா அதோட நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரா ரிலேட்டடா வரும்னு சொல்லிட்டு. அப்ப இதை எலிமினேட் பண்ணிருங்க. சரிங்களா. இதுக்கு டவுட் வந்து என்னன்னா, இது ஹிந்துஸ்தானியா கர்நாடிகா. பரதநாட்டியம் தமிழ்நாடு. கண்டிப்பா சவுத் இந்தியான்னு வந்தாவே கர்நாடிக் மியூசிக். அப்ப ஆன்சர் வந்து கர்நாடிக் அப்படின்னு வந்துரும். சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லாஜிக் வேல வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றது. அகைன் நான் சொல்லியிருந்தேன், லாவணி டான்ஸ் வந்து என்னன்னா எது ரிலேட்டடா மகாராஷ்டிரா வரும், பிகு வந்து அசாம் ரிலேட்டடா வரும், அதே மாதிரி மண்டோ வந்து கோவாவோடது, அதே மாதிரி ரஷ்யா கீத் வந்து யூபியோடது, லூட்டியா வந்து என்னன்னா ராஜஸ்தானோடது. இது ஒன்னொன்னையும் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பா வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. சரி, ஓகே. இப்ப பரதநாட்டியம்ல வந்து என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது ஜஸ்ட் பேசிக்ஸ். ஓகே. பரதநாட்டியம் வந்து என்ன எப்படி வந்து டெரைவ் பண்ணிருந்தாங்க, பாரத் முனி வந்து நாட்டிய சாஸ்திரால வந்து என்னன்னா அதுல இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன இங்க அபிநய தர்பானான் இருக்குல்ல, போய் வந்து என்னன்னா நந்திகேஸ்வரா ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து பரதநாட்டியம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பாரத் முனி பத்தி கேட்டாங்க,
அப்ப அகைன் வந்து இதை பத்தி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது அப்படின்னா அபிநய தர்பானா யாரு ரிட்டர்ன் பண்ண? நந்திகேஸ்வரா. சரிங்களா? இது மெயின் சோர்ஸ் டு ஸ்டடி வந்து பரதநாட்டியம். சரி, ஓகே. இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் கர்நாடிக் மியூசிக். இது நம்ம லாஜிக்கலா வந்து என்ன அப்ளை பண்ணா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 16வது கொஸ்டின் பாருங்க. வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் இஸ் வந்து தும்ரி மியூசிக் அசோசியேட்டட். அகைன் நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல், அடுத்து ஃபோக்கு, அடுத்து மியூசிக்கை டச் பண்றாங்க. அப்போ மியூசிக்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரிங்களா? இப்ப தும்ரி மியூசிக் இருக்குல்ல, எந்த டான்ஸ் இவன் எப்படி கனெக்ட் பண்றான்னு பாத்தீங்களா? கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. சரிங்களா? கிளாசிக்கல் டான்ஸோட ஒரு மியூசிக் எப்படி வந்து என்னன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்கிறான். ஸோ அதுதான் அந்த கொஸ்டின். சரிங்களா? இப்ப கிளாசிக்கலும் தெரிஞ்சிருக்கணும், மியூசிக். தும்ரி மியூசிக் வந்து எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சுச்சா உங்களால வந்து ஆன்சர் பண்ண. ஏன்னா எந்த ஸ்டேட்டும் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம், அந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கதக் டான்ஸ்னு சொல்றாங்க. கதக்கு தான் வந்து தும்ரி வந்து ஒரு நார்த் இந்தியனோட மோஸ்ட் பாப்புலர் வந்து லைட் கிளாசிக்கல் சாங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா டெவலப்டு இந்த டியூரிங் வந்து யாரு அப்படின்னா வஜித் அலிஷா. இவர் வஜித் அலிஷா ரொம்ப ஃபேமஸான வந்து ப்ரொமோட்டர் ஆஃப் வந்து கதக். சரிங்களா? லக்னோ ரூல்னு சொல்லுவாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்துன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கதக் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா வஜித் அலிஷா. வஜித் அலிஷா வந்து லக்னோ ஒரு ரூல். இவர் அந்த டைம்ல வந்து கதக் டான்ஸை ப்ரொமோட் பண்ணிருப்பாரு. அப்போ வந்து தும்ரியோ அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கு. அந்த மியூசிக் வந்து அடிஷனலா வந்து ஆடட் வித் வந்து கதக். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து என்னன்னா கதக்கு தான் வந்து தும்ரி மியூசிக்கோட அசோசியேட்டட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 17th கொஸ்டின் பாருங்க. மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து மணிப்புரியோட கிளாசிக்கல் டான்ஸ் வந்து நோன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கிளாசிக்கல் டான்ஸ் சுத்தி 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 பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஏரியாக்குள்ளதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப மணிப்பூரி கிளாசிக்கல் டான்ஸ் நமக்கு தெரியும். மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் இதுக்கு முன்னாடி மணிப்பூரில வந்து பார்த்தோம். ஸோ நம்ம கிருஷ்ணாவோட வந்து தீம் வச்சு வந்து என்னன்னா அவங்களோட டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா, இது வந்து வைஷ்ணவே டைம்ல தான் வந்து என்ன அப்படின்னா பாப்புலர் ஆச்சு. அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து மணிப்பூரோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சோலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, சோலோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டவோர் ஆறு வந்து சோளம். மேபி நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம், பட் வந்து அதுதான் சோலோம்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? தாண்டவோர் ஆர் சோளம் சொன்னீங்களா? இப்போ மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து மணிப்பூரோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன சொல்லுவாங்க? தாண்டவான்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து என்னன்னா சோளம்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அந்த மணிப்பூர் டான்ஸோட வந்து என்னன்னா அந்த அவங்களோட பிக்சர் வந்து நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போதும் ஒரு பிக்சர் பார்க்கும்போது வந்து என்ன மறக்க மாட்டோம். மணிப்பூர் வந்தாவே இது ரிலேட்டடா வந்து என்ன கனெக்ட் ஆகிக்கணும் மைண்ட். அதுக்காக சொல்றேன். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன சோளம்ஸ். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க மணிப்புரி டான்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட நோட்ல வந்து ஆட் பண்ணும்போது இது அப்படியே வந்து என்னன்னா சைட்ல வந்து ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் மணிப்பூர் டான்ஸ்ல இருக்கு, அது பேர் வந்து சோளம் சொல்றாங்க, நோட் பண்ணி வச்சுக்கீங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். லாவணி இஸ் அ ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆஃப் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். அகைன் பாத்தீங்கன்னா இது இது இதுக்கு முன்னாடி 3 வாட்டி வந்து லாவணி பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அதன் மூலமே நம்மளால வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டெனோகிராஃபர்லயும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மிச்ச இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்துருந்தோம். அப்ப லாவணி வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குற ஒரு அட்வான்டேஜ் இதுதான். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் மகாராஷ்டிரா. இது வந்து ரொம்ப ஈஸியானது, தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்றதான். லாவணி வந்துன்னா மகாராஷ்டிரா, பிகு வந்து அசாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து என்னன்னா அவத்துல வச்சோம். தோட்டியை வந்து ராஜஸ்தான், மண்டோ வந்து என்னன்னா கோவா. ஸோ அதே மாதிரி வந்து வில்லுப்பாட்டு வந்து தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி ரஷ்யா கீட் வந்து உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி வந்து சக்வி வந்து ஜம்மு காஷ்மீர். அதே மாதிரி வந்து தஸ்கிதா ஸோ வந்து ஒடிஷாவோடது. சரிங்களா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? அது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து எலிமினேஷனை யூஸ் பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன். கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா லாவணி டான்ஸ் ரிலேட்டட் டு வந்து மகாராஷ்டிரா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 19. விச் ஆஃப் த டான்ஸ் வாஸ் வந்து இமிடியேட்லி presided பை practice செஷன்ஸ் கால் செவகலி அண்ட் அண்டர்டேக்கன் இன் த பிரசன்ட் ஆஃப் அ டெம்பிள். பிரசன்ட்னா ஒன்றும் கிடையாது, அந்த வளாகத்துல வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பிரசன்ட். சரிங்களா? அப்ப கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா எந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்துன்னா அந்த டான்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் செவக்கலின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வளாகத்துல ஆடுறது அது எந்த கிளாசிக்கல் டான்ஸ், அதுதான் கொஸ்டின். சரிங்களா? இது கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா கதகளியோட டான்ஸ். இந்த கதகளி டான்ஸ்ல தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கு, அதுக்கு பேர் வந்து செவக்கலின்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்கறது சான்சஸ் இருக்கு. எப்படி கேட்பாங்க அப்படின்னா செவக்கலி த டர்ம் ரிலேட்டட் டு விச் கிளாசிக்கல் டான்ஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா கதகளி. கதகளி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான ஸ்டேட் வந்துன்னா கேரளா. ஏன்னா கேரளால 2 கிளாசிக்கல் டான்ஸ், ஒன்று கதகளி, இன்னொன்னு மோகினியாட்டம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 20. Which of the Abhinaya deals with the use of costume, jewelry and facial makeup, etc. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எத்தனை டைப் ஆஃப் வந்து என்னன்னா அபிநயாஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான்
இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. இதுக்கான இது வந்து நீங்க கொடுத்துருக்கேன். இப்போ அபிநயா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும்ல. இது என்ன சொல்றாங்கன்னா டெக்னிக் ஆஃப் வந்து ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ். இதுல மொத்தம் 4 டைப் ஆஃப் வந்து அபிநயான்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, அதாவது அகாங்கிக் அபிநயான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டைப் வந்து வாச்சிக் அபிநயான்னு சொல்லுவாங்க. அகார்க்கு வந்து என்ன அபிநயா மூணாவது டைப். ஃபோர்த் டைப் வந்து சாத்விக் அபிநயா. சரி, இப்ப எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் எப்படி வந்து நான் ஆத்துல வச்சுக்கணும் ஒரு டவுட் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சின்னு இருக்குல்ல, நான் என்ன பண்ணிக்கிறேன் வாத்தி அப்படின்னு மாத்திக்கிறேன். சோ வாத்தி அப்படின்னு வந்தாவே என்ன வாத்தி சாங் இருக்குல்ல, அது அப்படின்னு ஆத்துறேன். அப்ப வாத்தி சாங் ஷார்ட் கட்ஸ். ஓகேவா. அதே மாதிரி இங்க ஆகான்னு இருக்கு பாத்தீங்களா, ஆகார்ல ஆகான்னு வந்து மட்டும் எடுத்துட்டு காஸ்டியூம். இப்ப நம்ம புதுசான ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா யாராவது ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆகா ஓன்னு சொல்லுவோம்ல, நல்லா இருக்குடா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா ஆகா அப்படின்னு வருது. அப்ப ஆகான்னு வந்தாவே காஸ்டியூம் வரணும்னு வந்துருங்க. அடுத்து சாத்விக். சாத்விக் வந்து எப்படி நான் வச்சுன்னா பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மெண்டல் ஸ்டேட் சொல்றாங்க. இந்த சாத்விக் நீங்க எதை நான் வச்சுன்னா படையப்ப மூவி நான் அதாவது சாத்விகம் அப்படின்லாம் வந்து சொல்லுவார்ல ஹீரோ. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அப்ப எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வச்சுக்கேன். இது எல்லாமே வந்து ஏன் நான் மூவி ரிலேட்டடா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காது சரிங்களா. இந்த ஷார்ட்கட்ஸ் மறக்காது. இந்த மூணும் நம்மளுக்கு ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா நாலாவது ஈஸியா வந்து எலிமினேஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஸ்டினுக்கு பாருங்க. எந்த அபிநயா காஸ்டியூம் பத்தி பேசினா ஆகா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். அப்ப ஆகான்னு ஆரம்பிக்குது ஆகா. அகார்கியா வந்து என்ன அபிநயா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு வந்து என்ன அபிநயா விச் வந்து டாக் அபவுட் காஸ்டியூம் ஜுவல்லரி வந்து ஃபேஷியல் மேக்கப் சரிங்களா. சரி, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 21st கொஸ்டின் பாருங்களேன். கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் சிட்டிஸ் ஃப்ரம் டேஷ் டேட்ஸ் பேக் டு வந்து ஆல்மோஸ்ட் 300 இயர்ஸ் அண்ட் தி சிட்டி தமால் வந்து டான்ஸ் இஸ் எக்ஸ்கியூட் வந்து ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்ல வந்து ஒரு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் வந்து சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து நான் ஆன்சர் கேட்கிறோம். இந்த கொஸ்டின் என்னன்னா இதுக்கு ஆன்சர் வந்து குஜராத். ஓகேங்களா. இந்த சிட்டி தமால் டான்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபேமஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் வந்து குஜராத். இது என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஓல்டன் டேஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் முடிச்சுட்டு வந்துன்னா ஒரு கொண்டாட பண்ற ஒரு டான்ஸ். இந்த இமேஜ் வந்து நான் வச்சுன்னா கண்டிப்பா வந்து மறக்காது சரிங்களா. இது எல்லாமே வந்து அந்த ஏன்ஷியன் டைம் மெடிவல் டைம்ல வந்து இருந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த டைம் ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் போயிட்டு அப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஒரு இதுதான் வந்து என்னன்னா இந்த தமால் சிட்டி தமால் டான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் குஜராத் சரிங்களா. ஸோ ஸ்டேட் ஆஃப் குஜராத் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரியா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 22nd கொஸ்டின் பாருங்க. டேஸ் ஹேஸ் வந்து ட்ரூ டெசிஷன். ஒன் இஸ் வந்து என்ன சங்கீதனா, இன்னொன்னு வந்து என்ன அதர் இஸ் வந்து ராசன் சொல்றாங்க. ஸோ எந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்ன ஒன்னு வந்து என்ன சங்கீதனாவும் இன்னொன்னு வந்து ராசா பத்தி இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு ட்ரெடிஷன் இருக்கிறது. இந்த டான்ஸ் வந்து மணிப்பூர். நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஆல்மோஸ்ட் 22 கொஸ்டின் நிறைய கொஸ்டின் மணிப்பூர் ரிலேட்டடா கேட்டிருக்கேன் சரிங்க. பாருங்க, சங்கீத்னா வந்து என்னன்னா மணிப்பூரோட வந்து ரிச்சுவல் சிங்கிங், ட்ரம்மிங் அண்ட் டான்சிங்கோட ஆர்ட் ஃபார்ம் சொல்றாங்க சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மணிப்பூரி டான்ஸ் ரிலேட்டடா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்துன்னா இதோட தீம் வந்துன்னா கிருஷ்ணாவை பத்தி வந்து பேசுற தீம் சரிங்களா. இது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். செகண்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து இதுல டூ ட்ரெடிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ட்ரெடிஷன் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சங்கீத்னா, இன்னொரு ட்ரெடிஷன் வந்து ராசா. ஸோ இது எல்லாமே வந்து மணிப்பூர் டான்ஸ். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா மணிப்பூரி டான்ஸா வந்து ட்ரூ ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 23rd பாருங்களேன். விச் டான்ஸ் ஃபார்ம் அசோசியேட்டட் வித் வந்து நாத்வாரி டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் இதுமே வந்து என்னன்னா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுதான் மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது கொஸ்டின்ஸ் ஃபோக் டான்ஸா, பட் ஃபோக் டான்ஸா சாரி கிளாசிக்கல் டான்ஸா, கிளாசிக்கல் டான்ஸா இன்னும் இன்டெப்தா வந்து நான் படிக்க வேண்டியது. ஏன்னா இவன் கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் வச்சுக்கிறான் சரிங்களா. ஒரு சைடு வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு எதுனா கிளாசிக்கல் சைடு கனெக்டடா இருக்கிற வந்து மியூசிக் எடுக்கிறான். இது ஒரு கொஸ்டினா கேட்கிறான். ஆர் எல்ஸ் வந்து என்ன ஏதாவது ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுன்னா அசோசியேட்டட் டான்ஸ் ஃபார்ம் கிளாசிக்கல் டான்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஆட் பண்ணி கேட்கிறான். அதுதான் அந்த கொஸ்டின் சரிங்களா. இப்ப நாத்வாரி டான்ஸ் வந்து எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் கதக் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப நாத்வாரி நிருத்யா அசோசியேட்டட் வித் வந்து கதக் டான்ஸ், இந்த டான்ஸ் ஆஃப் வந்து கிருஷ்ணன் சொல்றாங்க. இந்த நாத்வாரி டான்ஸ் எங்க ஃபேமஸ் அப்படின்னா பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல் அப்படின்னு வந்தாவே வந்து யூபின்னு வந்தாவே வந்து உங்களுக்கு கதக் அந்த இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். இப்ப கதக்கு வந்து இன்னொரு பேரே சொல்லுவாங்க, அதாவது கதைன்னு சொல்லுவாங்க. அது கதக்குலே கதை இருக்குல்ல, கதை மீன்ஸ் வந்து ஸ்டோரின்னு சொல்லுவாங்க சரி. அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவு இம்பார்ட்டன் வந்து இந்த நாத்வாரி நிருத்யா வந்து என்னன்னா யாரு ரிவைவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கதக் டான்சர் யாருன்னா உமா சர்மா. இவங்க தான் வந்து என்னன்னா 1960 வந்து என்னன்னா அந்த நாத்வாரி நிருத்யா வந்து என்னன்னா ரிவைவ் பண்ணிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து என்னன்னா ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கிளாசிக்கல் டான்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நம்ம வந்து என்னன்னா எல்லாமே வந்து ஃபேக்சுவலா தான் இருக்கும் சரிங்களா. நீங்க நோட் பண்ணிட்டே வந்திருந்தா அதை வந்து ரிவிஷன் பண்றோம். எவ்வளவு தூரம் நம்ம ரிவிஷன் பண்றோம் ஷார்ட்கட்ஸ் வச்சு இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளால வந்து எக்ஸாம் டைம்ல வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா கதக் டான்ஸா நாத்வாரி டான்ஸ் ரிலேட்டடாக சரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. Dance literally means வந்து டான்ஸ் ஆஃப் த என்சாண்டர்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் இந்த இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் சொல்றாங்களே. ஸோ இது என்னன்னா
கிளாசிக்கல் டான்ஸ்ல எந்த டான்ஸை வந்து டான்ஸ் ஆஃப் என்சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து மோகினியாட்டம். மோகினியாட்டம் வந்து ரிலேட்டட் டு விச் ஸ்டேட் அப்படின்னா கேரளா வரும். ஏன்னா கேரளால 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு, ஒன்னு மோகினியாட்டம், இன்னொன்னு கதகளி சரிங்களா. ஸோ இப்போ இந்த மோகினியாட்டத்தை என்ன சொன்னாங்க, டான்ஸ் ஆஃப் வந்து என்சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஒரு பேசிக்ஸ் நான் கொடுத்துறேன். அதாவது மோகினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கார்டினேஷன் ஆஃப் வந்து லார்ட் விஷ்ணுன்னு சொல்றாங்க. ஆட்டம் மீன்ஸ் வந்து டான்ஸ். அப்போ மோகினியாட்டம்னா என்ன மீன்ஸ், சோலோ டான்ஸ் பெர்ஃபார்ம்டு பை வந்து உமன். ஏன்னா இன்கார்டினேஷன் லார்ட் விஷ்ணு, யாரும் மோகினி சரிங்களா. தெரிஞ்சுக்கிற வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் ஓகேவா. இது எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், கேரளா. அது எந்த ரூலர் டைம்ல ஃபேமஸ் தான், டிராவன்கோர் ரூலர் தான் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இதை யாரு வந்துன்னா ரொம்ப டெவலப் பண்ணது அப்படின்னா வடிவேலு 19th சென்ச்சுரியில வந்துன்னா இவரும் மோகினியாட்டம் டான்ஸ் சரிங்களா. இதெல்லாம் நீங்க அடிஷனலா வந்து நோட் பண்ணிக்கங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் டான்ஸ் வந்து கால்ட் அஸ் டான்ஸ் ஆஃப் என்சாண்டர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கான மோகினியாட்டம் சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 25. Tandari troops perform on the dance during the festival of Diwali for a fortnight with the participation from on the Kolam and Rajkot tribe. என்னன்னா ட்ரைபல் வந்து என்னன்னா டான்ஸ் ஒண்ணு இருக்கு சரிங்களா. அந்த ட்ரைபல் டான்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரைபல்ல கொடுத்துட்டாங்க, அந்த டான்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப தந்தாரி ட்ரூப்ஸ் பெர்ஃபார்ம் என்ன இது அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதாவது ராஜ்கோன் அண்ட் வந்து கோலம், இந்த ட்ரைப் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தாரு அசாடி டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. எப்ப கொண்டாடுறாங்க, தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா. எந்த ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து நிக்கல அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோக் டான்ஸ் இல்ல கிளாசிக் டான்ஸ் எல்லாத்துலயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு வந்துன்னா ஒவ்வொரு டான்ஸும் ஃபோக் டான்ஸ் சும்மா நீங்க வந்துடுன்னா அந்த பேரு போட்டு வந்துன்னா சும்மா அந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொன்னா இது உங்களுக்கு மறக்காது, அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தது வந்து 25 கொஸ்டின். இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் சரிங்களா. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.